ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம 12 ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மாதத்தில் இந்த 2025 எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம், எதில் காதல் வருதா, இல்லது திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, நல்லா இருக்கா, இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா, செலவு இருக்கா, எதில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம். அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் ஒவ்வொரு சூழல்கள் வரும். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது, அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பொறுமையாக என்ன சொல்ல வரோம், அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொருத்தி அதை நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது மாத ராசி பலன். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சௌரியமாக இருக்கலாம், எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களே, இந்த கும்பராசிக்கு 2025 புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி 8ல், 2ல் சனி, கும்பத்தில் ராகு, 5ல் குரு. இப்போது நீங்கள் 2ஆம் இடத்துக்கு போனீங்கன்னா வருமானம் குறைஞ்சிரும். சனி 2ல் இருக்கார், 7.5ல் அது ஒரு விஷயத்துலேயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் 5 வருஷமாக ரிஸ்க் எடுத்ததெல்லாம் அடுத்தது இன்னும் ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி அது ஓடிட்டு இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் சூரியனை பாருங்கள், 7 கூடையவர். அப்போ மனைவியால் ஒரு சில தொல்லைகளும் வரும். எப்படி, அவங்க எதிர்பார்ப்புகளை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது. அப்போ அவங்க எதிர்பார்ப்புன்னா என்னென்ன, அவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு 2 வீட்டுக்கு தேவையானதை கொண்டு கொடுங்க, வருமானம் பத்தலை, உங்களால் சம்பாதிக்க முடியல, செலவு பண்ண முடியல அப்படின்னு சில தொல்லைகளும் வரும். ரெண்டாவது, நீங்கள் 7.5ல் இருந்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு பிரச்சனை, ப்ளஸ் மனைவியாலையும் ஒரு பிரச்சனை. கரெக்டாக பாருங்கள், 2-11 கூடிய குருவும் 5ல் போய் நிற்கிறாரு. அப்போ 2-11 என்ன, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணணும், படிப்புக்கு செலவு பண்ணணும். 11ங்கிறப்ப வருமானத்துக்கு மீறிய செலவு இருக்கும். அப்போ வருமானம் கேள்விக்குறிதான். ஆனால் அந்த ராகுவும் குருவும் திரிகோணத்தில் இருக்கிறப்ப செலவுகளை அதிகமாக பண்ணக்கூடிய சூழல் வந்துடும். அதே மாதிரி லக்னத்துக்கு, அந்த கும்ப லக்னத்துக்கு கும்பராசிக்கு 7ல் கேதுவும் நிற்கிறாரு சுக்கரனோட. அப்போ சுக்கரனோட நிற்கிறப்ப வீட்டுக்காரமாகிட்ட உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நகை, தங்கம், ஃபைனான்ஸு, இந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அது வழியாக நிறைய தொல்லைகள் வரும். இந்த தொல்லைகளை நம்மளாக உருவாக்கிக்காம அமைப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்து 8ல் அப்படிங்கிற பட்சத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் உங்களை ஜாமீன் போடவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு உங்களை ஆளாக்க போகிறாங்க. அப்போ அதில் போய் நீங்களாக போய் மாட்டிக்க கூடாது. அதில் 5 அப்படின்னா பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இப்போ கிண்டுவாங்க. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம செலவோ மற்ற விஷயத்தையே போகிறேன்னு சொல்லி சிக்கல் போய் மாட்டிக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் போனீங்கன்னா மொத்த செலவும் உங்களுக்கானதான் வந்துடும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் முதலீடு போட்டு செலவு பண்ணி அந்த சொத்து பிரிக்கிற மாதிரி ஆகி போயிடும். அடுத்தது 5ல் குரு இருந்து அவருக்கான சூழல் வரும்போது 100% நீங்கள் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது, ஒச்சைக்கிறதுன்னு குழந்தைங்கள மிரட்டுறதுக்கான சூழல் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹாஸ்டலில் தங்க வைக்கிறது, படிக்க வைக்கிறதுன்னு சூழல் இருக்கும். அதே மாதிரி ஒரு டியூஷன் அனுப்புகிறோம், போகிற வரோம்னா அங்கேயும் சில சிக்கல் வரும். ஏன்னா அவங்க படிக்கல, குழந்தை சண்டை போட்டுட்டு இருக்கான், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு தோரணையும் கொடுக்கலாம். அதுலேயும் நம்ம 100% சௌரியமாக மேட்ச் பண்ணி அதெல்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு போய் வரணுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பொதுவாக எப்போவுமே
லக்னத்துக்கு இந்த இதில் 10 கூடையவர் அதில் வந்து 9ல் இருக்கிறாரு உங்களுக்கு அப்படின்னா 10 கூடையவர் 9ல் இருந்தாலே தொழில் நல்லா இருக்குங்க. தொழில் விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்கு குழந்தைங்க விஷயத்தில் இப்போ கருத்தரிக்கிற மாதிரி ஒரு சூழல், கல்யாணம் முடிச்சு கரெக்டாக இருக்கிறாங்கன்னா 100% குழந்தைங்களுக்கு ஈஸியாக கருத்தரிக்கும். அது ஒரு சப்போர்ட் இருக்குது. வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னா அதுக்கான சூழல் சூப்பராக இருக்குது, தாராளமாக போகலாம். இதெல்லாம் ஒரு நல்ல யோகம். அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அதிலெல்லாம் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம்னா போதுமானதுங்க. வேற ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லை, பார்த்துக்கலாம்.